பீகார் சட்டமன்ற தேர்தல் சூடு பிடிச்சிருக்கு. அதே வேளையில கூட்டணி சிக்கலும் ஏற்பட்டிருக்கு. இது யாருக்கு பிரச்சனையா அமையலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். பீகார்ல நவம்பர் மாதம் 6 மற்றும் 11 ஆகிய தேதிகள்ல 2 கட்டங்களா தேர்தல் நடைபெற இருக்கு. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்கனவே தொகுதி பங்கீட்டை முடிச்சிருச்சு. இந்த தேர்தல்ல முதல் முறையா ஐக்கிய ஜனதா தளமும் பாஜகவும் தலா 101 தொகுதிகள்ல போட்டியிடுறாங்க. சிராக் பஸ்வானின் லோக் ஜன் சக்தி கட்சிக்கு இந்த முறை 29 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனா ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா மற்றும் இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா ஆகிய கட்சிகளுக்கு அவங்க கேட்டதை விட குறைவா ஒற்றை இலக்கத்துல தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த கட்சிகள் முறுக்கின்னு நிக்குது. எதிர்கட்சிகளோட இந்தியா கூட்டணியிலேயோ தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இழுத்துட்டே போகுது. காங்கிரஸ் கூடுதல் தொகுதிகளை கேட்டு லாலு ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியிடம் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த கூட்டணியில இருக்கிற சின்ன சின்ன கட்சிகளும் கோவத்துல இருக்கிறாங்க. இந்த நிலையில இந்தியா கூட்டணியில சிக்கலோ சிக்கல் தான். நிதிஷ்குமாரை வீழ்த்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் கூட்டணி களமிறங்கி இருக்கு. தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான இந்த கூட்டணியில காங்கிரஸ், விகாஸ்ஷீல் இன்சேன் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் லெனிஸ்ட்னு நிறைய கட்சிகள் இடம்பெற்றிருக்கு. ஆளும் கட்சிக்கு நிகரான பலமான கூட்டணிய ராஷ்டிரிய ஜனதா தளம் அமைச்சிருந்தாலும் அவங்களுக்கு வில்லங்கமாகவே அவங்களுடைய கூட்டணியாக மாறி வருது. ஏன்னா முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்திருக்கிற இந்த நிலையில தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது இழுபறியாவே இருக்கு. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சிக்கு தொகுதிகள் ஒதுக்குவதா இழுத்தடித்ததன் காரணமா அவங்க கூட்டணியில இருந்து விலகுவதா அறிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த தேர்தல்ல யாருக்கும் தங்களுடைய ஆதரவு இல்லைன்னு அறிவிச்சிருக்காங்க. இதை விட உச்சக்கட்ட குழப்பமா கூட்டணி கட்சியான ராஷ்டிரிய ஜனதா தளமும் காங்கிரசும் தங்களை தாங்களே எதிர்த்து போட்டியிடுறாங்க. பீகார்ல இருக்கிற ஹாஜிபூர், லாக்கஞ்ச், கஜல்கோச், நர்கதிகஞ்ச், சிகாந்தா உள்ளிட்ட 6 தொகுதிகள்ல ராஷ்டிரிய ஜனதா தளமும் காங்கிரசும் நேருக்கு நேரா மோதுறாங்க. காங்கிரஸ் மட்டும் இல்லாம கூட்டணியில இருக்கிற மற்றொரு கட்சியான விகாஸ்ஷீல் கட்சியுடனும் ராஷ்டிரிய ஜனதா தளம் மோதுது. அவங்க வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கிற தாராப்பூர் மற்றும் கௌராபுரம் தொகுதிகள்ல ராஷ்டிரிய ஜனதா தள வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல செஞ்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம கூட்டணியில அங்கம் வகித்திருக்கக்கூடிய காங்கிரசும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் 3 தொகுதிகள்ல நேருக்கு நேரா மோதுறாங்க. பச்வாரா, ராஜபகார் மற்றும் ரோசரா ஆகிய 3 தொகுதிகளிலுமே இந்த 2 கட்சி வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. முதற்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் திரும்ப பெறும் நாள் அக்டோபர் 20ஆம் தேதியோட நிறைவு பெற்றுடுச்சு. 2ஆம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் நவம்பர் 6ஆம் தேதி. இப்ப இருக்கிற முதற்கட்ட தேர்தல்ல 5 தொகுதிகள்ல கூட்டணிக்கு உள்ளேயே போட்டியிடுறாங்க. எஞ்சிய தொகுதிகள்ல வேட்புமனு வாபஸ் பெறப்படுமா இல்ல இந்த போட்டி தொடருமான்னு இன்னும் சில நாட்கள்ல தான் நமக்கு தெரியும். இத நண்பர்களுக்குள்ள போட்டின்னு கூட்டணி மகாகத்பந்தன் கூட்டணியினர் சொல்றாங்க. ஆனா ஒரே கூட்டணியை சேர்ந்த கட்சியினர் ஒரே தொகுதியில போட்டியிடுறதால யாருக்கு வாக்களிக்கிறது, இப்படி பிரிஞ்சு நின்னா இவங்களுக்கு எப்படி வாக்களிக்கிறதுன்னு சரமாரியா பலரும் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம இந்த கூட்டணியில இடம் பிடிச்சிருக்கிற கட்சியின் தொண்டர்களும் இது எதிரணிக்கே சாதகமா அமையும்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இது போன்ற செயல்கள் கூட்டணிய பலவீனமாக்குவதுடன் தேர்தல்ல எதிர்கட்சியினருக்கு சாதகமான சூழலை உருவாக்கும்னு அரசியல் நிபுணர்கள் கணிச்சிருக்கிறாங்க. கூட்டணிக்கு உள்ள நீடிக்கிற குழப்பத்தையும் தலைவர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாததையும் இது காட்டுறதா பலவரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் போட்டியிடுற தேசிய ஜனநாயக கூட்டணியில 101 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை 3 கட்டங்களா அறிவிச்சு முடிந்துள்ளது பாஜக. ஏற்கனவே எம்எல்ஏவா இருந்த 16 பேரு இதுல இடம்பெறல. 30 புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இருக்கிற நிதிஷ்குமார் தலைமையிலான கூட்டணி அமைச்சரவையில இடம்பெற்றிருக்கிற முக்கியமான பாஜக அமைச்சர்கள் எல்லாருமே தங்களுக்கான தொகுதிகளை தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. துணை முதல்வராக இருக்கக்கூடிய சாம்ராட் சௌத்ரி இப்போ எம்எல்சியாக இருக்கிறார். அவருக்கும் எம்எல்ஏ சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு.
பாஜகவுடைய வேட்பாளர்கள் பட்டியல்ல இந்த முறை இஸ்லாம் சமயத்தை சேர்ந்த யாருமே இடம்பெறல. ஆனா கூட்டணி கட்சியான ஐக்கிய ஜனதா தளம் சார்பா இதுவரைக்கும் 3 இஸ்லாமிய வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. 2020 சட்டமன்ற தேர்தல்ல இந்த கட்சியின் சார்பில் 11 இஸ்லாமியர்கள் போட்டியிட்டாங்க. ஆனா ஒருத்தர் கூட வெற்றி பெறல. இதையெல்லாம் வச்சு இஸ்லாமியர்கள் எதிர்கட்சியான காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சிக்கு தான் ஆதரவு கொடுப்பாங்கன்னு கணிச்சு இந்த முறை ஐக்கிய ஜனதா தளமும் இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லப்படுது. பாஜக இந்த முறை மொத்தம் 101 வேட்பாளர்கள்ல 13 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றது. அதாவது 13%. அவர்கள 7 பேரு ஏற்கனவே எம்எல்ஏவா இருக்கிறவங்க. ஐக்கிய ஜனதா தளமும் பெண்களுக்கு 13% வாய்ப்பு கொடுத்திருக்கு. பாஜக தன்னுடைய 3வது பட்டியல்ல 2015ஆம் ஆண்டு முதல் ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் தேஜஸ்வி யாதவ் வெற்றி பெற்று வரும் ரகோபூர் தொகுதியில சதீஷ்குமார் யாதவ வேட்பாளரா அறிவிச்சிருக்கு. இந்த தொகுதியில அரசியல் ஆலோசகராக அறியப்படக்கூடிய பிரசாந்த் கிஷோர் போட்டியிடுவார்னு மிகவும் எதிர்பார்க்கப்படுது. ஆனா கடைசி நேரத்துல தேர்தல்ல போட்டியிட போறதில்லைன்னு கட்சியை வளர்க்க போவதாகவும் கூறி அவர் ஒதுங்கிட்டார். அவருடைய ஜன்சுராஜ் கட்சி சார்பா சஞ்சல் சிங் ரகோபூர் தொகுதியில போட்டியிடுறாரு. இப்படி பிரசாந்த் கிஷோர் பின்வாங்கி இருப்பதன் பின்னணியில பாஜக இருக்கிறதா சொல்லப்படுது. எதிர்கட்சியோட வரிசையில முதல்வர் வேட்பாளராக அறியப்படுபவர் லாலுவின் மகனான தேஜஸ்வி யாதவ். அவரை கட்டாயமா தோற்கடிக்கணும்னு கணக்கு போட்டு கொண்டிருக்கிறது பாஜக. இந்த நிலையில பிரசாந்த் கிஷோர் அங்க போட்டியிட்டா அது தேஜஸ்விக்கு சாதகமாயிடும்ன்றதால அவரை பின்வாங்க வச்சிருக்குது பாஜகன்னு பேசப்படுது. பீகார் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்துல பாஜக சார்பா பிரதமர் நரேந்திர மோடி உட்பட 40 நட்சத்திர பேச்சாளர்கள் களத்துல இறக்கிவிடப்பட்டிருக்காங்க. உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் உட்பட வட மாநிலத்தை சேர்ந்த பாஜக ஆளும் அனைத்து மாநில முதல்வர்களையும் ஒவ்வொரு பகுதியா பிரிச்சு பிரச்சாரத்துக்கு அனுப்பியிருக்காங்க. பாஜக இந்த மாதிரி சிக்ஸர்களா அடிச்சிட்டு இருக்க எதிர்கட்சிகளுடைய கூட்டணிக்கு தலைவலியா வந்துட்டு இருக்கு. குறிப்பா தேஜஸ்வி யாதவுடைய சகோதரர் தேஜ் பிரதாப் களத்துல இறங்கி இருக்கிறார். அவரு ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியில இருந்து ஓரங்கட்டப்பட்டதால ஜன்சக்தி ஜனதாதள் என்ற பெயர்ல புதிய கட்சியை தொடங்கி வேட்பாளர்களை நிறுத்தி இருப்பதோடு தானும் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. இனி பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது பீகார் தேர்தல் களத்துல. அதே சமயத்துல இந்தியா கூட்டணியில ஏற்பட்டிருக்கிற சண்டையால பாஜக கூட்டணிக்கு வெற்றி பிரகாசமா தெரியுது. இதுக்கெல்லாம் காரணம் ராஜல் செய்யும் குளறுபடிதான்.